வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க फ्रेंड्स. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான தக்காளி சட்னி தான் செய்ய போறோம். அதுக்கு வந்து நான் இந்த சைஸ் அளவு 7 பழம் எடுத்துர்க்கேன். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு pan நல்லா ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு அளவு சேர்த்திட்டு ஃபர்ஸ்ட் எண்ணெயில பொரிய விட்டுருவோம். எண்ணெயில பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உளுத்த பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு வந்துட்டு கொஞ்சம் ஒரு பொன்முறுவலா நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். இது வந்து நம்ம வெங்காயம் சேர்க்காம தக்காளி சட்னி செய்ய போறோம். ஒன்ஸ் இத நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அடிக்கடி இந்த தக்காளி சட்னியை உங்க வீட்ல செய்ய சொல்லுவாங்க. நீங்க இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்ல அட்டகாசமா இருக்கும். இத நீங்க செஞ்சிட்டீங்க அப்படினா தோசையாகட்டும் இட்லி ஆகட்டும் போதுனே சொல்ல மாட்டாங்க. எனக்கு இன்னும் வேணும்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த சட்னி வச்சீங்க அப்படினா தோசை எல்லாம் செஞ்சீங்கன்னா சுட்டு எடுக்கவே முடியாது உங்களால. ஏன்னா அந்த அளவு டேஸ்டா இருக்கும். இப்ப பருப்பு கொஞ்சம் நல்ல பொன்முறுவலா வறுத்துருச்சு. வறுந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு 10 போல காஞ்ச மிளகாய் நான் சேர்த்திருக்கேன். உங்க உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாவையும் நல்லா நம்ம எண்ணெயில வறுத்துக்கலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இத அப்படியே நம்ம எண்ணெயில இருந்து வடிச்சிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்தி எடுத்துக்க போறோம். பருப்பு, மிளகாய், பெருங்காயம் இத மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்க போறோம். எடுத்ததுக்கு அப்புறமா அதே எண்ணெயில நம்ம கழுவி வச்சிருந்தோம் இல்லைங்களா தக்காளி அதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளா நம்ம வெட்டிட்டு உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இது தக்காளி சட்டுன்னு வதங்கறதுக்காக நம்ம கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்குனீங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமா நல்லா வதங்கி வந்துரும் உங்களுக்கு. தக்காளி வந்து நல்லா ஒரு மசிஞ்சு வெந்து வரணும். அந்த அளவு நல்லா வதங்கணும் பாருங்க. நம்ம தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்க்க கூடாது. அதுலயே நிறைய தண்ணி விடும். அதுலயே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 10 பல்லு போல பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்திருக்கேன். அதுவும் இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்திருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம புளி சேர்த்து பண்றதுனால நீங்க இதை இப்போ செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மீதி இருந்தது அப்படின்னா ஸ்டோர் பண்ணி நம்ம அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு போல வெல்லம். அந்த புளிப்பு டேஸ்டோட இந்த வெல்லம் சேர்த்து பண்ணையில டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். கொஞ்சம் போல ஃப்ரெஷ் கருவேப்பிலை இலை, கொஞ்சம் போல ஃப்ரெஷ் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து முடிச்சாச்சு. தக்காளியும் பாருங்க முன்னைக்கு இப்போ வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு. தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க. அவ்வளோதான். தண்ணி கொஞ்சம் இருந்ததும் நல்லா வத்திருச்சு. கொஞ்சம் நல்லா சுருண்டு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டே எண்ணெயில் பொரிச்சோம் இல்லைங்களா மிளகாவும் பருப்பும் அதை வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். உள்ளே சேர்த்துட்டு திருப்பி ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளியும் பருப்பு வறுத்தோம் இல்லைங்களா அதை தனித்தனியாக நம்ம அரைக்க வேண்டாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைங்க. தக்காளி தனியாக அரைச்சிங்கன்னா மிக்சி ஜார்லேருந்து மேலே தெறிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதோட சேர்த்து நம்ம கலந்து பண்ணையில் நைஸாகவும் போகாமல் ரொம்ப பிதுபிதுனும் இல்லாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த பருப்பு வாயில் கடிப்படையில் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதே மெத்தடில் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. கொஞ்சம் கெட்டி சட்னி பதத்துக்கு தான் நான் அரைச்சிருக்கேன் இதை. உங்களுக்கு தண்ணி வேணும் கொஞ்சம் தளர்வாக நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜார் அளமான தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சு பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு ஜீரகம் சேர்த்தாச்சு. கொஞ்சம் இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திட்டு லைட்டாக ஒரு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதை அப்படியே கொண்டு வந்து நம்ம சட்னியில் சேர்த்துப்போம். சூப்பரான தாளிப்பு தக்காளி சட்னிக்கு ரெடி ஆயிருச்சு.
அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வெங்காயம் இல்லாத சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.